அண்மை செய்தி. தவிக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், விவரங்கள். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா நேற்று தினம் சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவு பிறகு உடனடியாக நீக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பதாகவே அவர் இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல அது பகிரப்பட்டது. அதில் இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை, சிலர் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் சில பதிவுகளை விட்டிருந்தார். ஆனால் அது நீக்கப்பட்டது. ஆனால் அதன் அடிப்படையில தொடர்ந்து பலரும் அது சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து, குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா சார்ந்து இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதை சேர்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் பலர் பகிர்ந்ததாகவும், அதன் மூலமாக இரு தரப்பினரிடையே மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கினுடைய விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை வடக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். குற்ற எண் 47/2025 அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். BNS சட்டத்தின்படி கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் யாரையாவது தூண்டினால், கலவரம் நடந்தால் அல்லது நடக்கவில்லை என்றாலும் தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு BNS 192 அந்த சட்டப்பிரிவை சேர்த்திருக்கிறார்கள். அதே போன்று BNS 196 பிரிவு 1 பிரிவு B இந்த சட்டப்பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்கிறது என்றால், மதம், இனம், பிறந்த இடம், வசிப்பிடம் அல்லது மொழி போன்ற காரணங்களுக்காக பல்வேறு குழுக்களிடையே பகைமையை, வெறுப்பை தூண்டினால் இந்த சட்டப்பிரிவு இதன் மூலமாக தண்டிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறது. இதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று BNS 197 கீழே 1 பிரிவு D இந்த சட்டப்பிரிவு பதிவு செய்திருக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய தவறான அல்லது பொய்யான தகவல்களை வெளியிட்டால் இந்த சட்டப்பிரிவின் கீழ் தண்டிக்கப்படும். அந்த சட்டப்பிரிவு சேர்த்திருக்கிறார்கள். அதே போன்று BNS 353 பிரிவு 1 இது தவறான தகவல்கள் அல்லது வதந்திகளை மின்னணு வழிகள் உட்பட, அதாவது சமூக வலைதளங்கள்ல இதில் பொருந்தும் மின்னணு வழிகள் உட்பட அவற்றின் மூலமாக பரப்பி பொதுமக்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அறிக்கையை, ஒரு தகவலை, ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது, அதற்காக இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 353 பிரிவு 2 BNS சட்டத்துல பொது தீமைக்கு வழிவகுக்கக்கூடிய அறிக்கைகள் என்ற தலைப்புல மதம், இனம் சார்ந்த அல்லது ஜாதி சார்ந்த, மொழி சார்ந்த அடிப்படையில வகுப்புகளுக்கிடையே பகை மற்றும் வெறுப்பு தீயெண்ணத்தை உருவாக்கினால் அந்த சட்டப்பிரிவு, இப்படி மொத்தமாக 5 சட்டப்பிரிவுகளின் கீழே ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காவல்துறையில ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக, கரூர் விவகாரம் தொடர்பாக விசாரணை ஒரு பக்கம் நடந்து வருகிறது. இதை தவறாக யாரேனும் சமூக வலைதளங்கள் அவதூறு பரப்பினால் அல்லது அதை வைத்து தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா பதிவிட்ட சமூக வலைதளத்தினுடைய அந்த பதிவின் அடிப்படையில் பிறகு நீக்கப்பட்ட பதிவின் தொடர்பாக இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அது 5 சட்டப்பிரிவின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது சைபர் கிரைம் போலீசார் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். சென்னை வடக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.